Hello everyone, welcome back to my channel Recipes by Suvi. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரொம்ப சூப்பர் அண்ட் சிம்பிள் ரெசிபி ஜீரா பொட்டேட்டோ ஃப்ரை. இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் 3 மீடியம் சைஸ்ட் பொட்டேட்டோவை தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் ரெண்டா கட் பண்ணிக்கலாம். அடுத்து இதை மீடியம் சைஸ்ட் கியூப்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சிறுசாவும் வேணாம், ரொம்ப பெருசாவும் வேணாம், மீடியம் சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க. இந்த சைஸ் கரெக்டா இருக்கும். இதே மாதிரி ஈவனா எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 3 உருளைக்கிழங்கு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து ஜீரா பொட்டேட்டோ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணும்னா நெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடிச்ச அப்புறம் சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் நிறைய ஆட் பண்ணுங்க. அரை பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா கொஞ்சம் இருந்தால் போதும். பச்சை மிளகா ஜீரா எல்லாம் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க, இல்லைன்னா சீக்கிரம் தீஞ்சிரும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்த இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்பயே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை லோலையே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓபன் பண்றேன். ஹாஃப் குக்டா இருக்கு. இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா. காரம் உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பச்சை மிளகா ஆட் பண்ணிருக்கோம். அடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாலாம் ஈவனா பொட்டேட்டோல அப்ளை ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சீரகம் போட்டு குக் பண்ணதுனால நான் சீரகத்தூள் ஆட் பண்ணல. நீங்க தேவைப்பட்ட ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மசாலாலாம் ஈவனா இருக்கு. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். அப்பப்போ ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. எதுக்குன்னா அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு. நீங்க தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க. நான் தண்ணி தெளிக்காம டைரக்டா குக் பண்றேன். நீங்க ஒரு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிட்டு நீங்க குக் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு குக் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கு சூப்பரா குக் ஆயிடுச்சு. இதுல கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். குவிக் அண்ட் டேஸ்டி ஜீரா பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி தால் ரைஸ், ரசம் ரைஸ், கர்ட் ரைஸ்க்கு வச்சு கொடுங்க. கண்டிப்பா பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வேற ஏதாவது ரெசிபி வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். Until then, it's bye from Ishweta. See you guys in my next video.